வச்சுக்க புடுங்க முடியாது, முள்ளு குத்தும். ஜேஜி விட்டு நோண்டி எடுத்து போடணும். அப்படி விட்டு விட்டு சென்றார் அல்லவா? ஆமா என் பையா நான் என்ன சொல்வேன், யாரு சொல்வேன்? அப்படிதான் என்ன தாலி கட்டி விட்டுட்டு போனார. அட 9 வருஷ காலமாக அவருடைய முகத்தை கூறணும் ஏறு எடுத்து பார்க்கலடா. இன்னைக்கு வருவார் பண்ணவர். ஆமா நாளைக்கு வருவார் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கணும். அப்பா இது வரைக்கும் நான் அழுது கொண்டே இருப்பது. என் தந்தை ஓடி வந்து எனக்கு ஆறுதலும் சொல்வது. ஆமா இப்படியே 9 வருஷ காலம் ஆகிறது. இதுவரைக்கும் என் பதியாகி மன்னவர் முகத்தை நான் பார்க்கவில்லை. ஆமா அதனால இன்னைக்கு ஏதோ காரணம் அப்பா கூட இருக்காங்க. ஆமா அப்பா இருந்தால் மகளா இருக்க முடியாம விடுதலை வந்து சொல்லுவாங்க. சவிக்கிறமா உடம்பு என்னமோ நான் வரும்போது அரசர கம்யூனிட்டி வீட்டுல வரும்போது அரசர கம்யூனிட்டி முன்னாடி வந்தான். அதுக்கு உடம்பு சவிக்கிறமா தான். அப்பா பார்த்தியா? பார்த்தேன் தந்துக்கிறாரா உங்க அப்பா? அவரு ஆமாண்டா. மூஞ்சி பாரம் உங்க அப்பா எங்கேயோ கிணத்துல போய் தூர் வச்சு கொடி தட்டி தலைமையிலே கவுத்து வந்துருக்காரு. அதுக்கு பேர் கொடிக்கட்டு. உனக்கு அது ஒன்று தெரியுமா? உனக்கு என்னடா பஞ்சாயத்து கோயில போய்க்கிறியா? போயிருக்கிறேன். பஞ்சாயத்து கோயில் எங்க இருக்குது? அது அரகநல்லூர்ல இருக்கு. நம்ம திருக்கோயில பார்த்து அரகநல்லூர்ல. ஆமா பஞ்சாயத்து கோயில போய் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன்டா. 7 முனி இருக்கும். ஆமா வரிசையா இருக்குது. பச்சை 7 முனி வரிசையா இருக்கும். அதுல ஒரு லாட்ல ஒரு முனி இருக்கும் பாரு. அந்த முனிக்கு பேரு அதான் லாட முனி. அந்த லாட்ல இருக்குது. ஆமா அது எப்படி இருக்கும்? ஆஜா உள்ள அனுமதி வச்ச மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு அப்பங்க. எங்க அப்பா அப்படியே இருக்கிறாரு. போய் சேரு போ. போய் சேர சரிங்களா? போயிட்டு வரட்டா? அப்பனா டாட்டா. போய் வாப்பா அருமையம் தந்தையா.
அது என்ன மூடி வச்சுன்னு கேக்குறியா? என்ன மூடி வச்சிருக்குது? அரவாஞ்சலன்னு கணிச்சரல. ஏயா ஏகா நான் தான் உன் மூஞ்சி மேல சுனிய போட்டேன். சுனிய போட்டு வயிறு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்பா கோடி வணக்கம் தான். என்ன நான் மாடா நானு இப்படி சின்றது கஷ்டமான ஒப்பா அடிக்கிறதுக்கு எங்க அப்பா அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒப்பா என்னை போட்டு அடிக்கிறதுக்கு மூஞ்ச பார்த்து நான் விடுறேன் பாட்டு முடிஞ்சு போச்சடா. கொட்டிக்காரன் பையன் பாரு மாதிரியா புரியுதா? சரி பாரு ஒரு மகாராஜா இல்லாத பேமானி ஓடியா ஒரு மனுஷனா ஒரு மாடு வச்சோம் எந்த நேரம் பார்த்தா லொட்டுன்னு அவன் கையில குத்த முடியா? எங்க அப்பா உன்னை அடிச்சுட்டாங்களா? எங்க அப்பா உன்னை அடிச்சுட்டாங்களா? என்னுடைய வார்த்தை சரி வா அப்பா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாயே. என்னடா சுகமா வாயிறேன். என்னம்மா என்னை மாலையிட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? என்னப்பா எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். மகளே, அம்மா தண்ணியே வந்து அம்மா கலக்கிய கட்டளோடி
கனிய வாரி நான் சொல்வதை கேளு. கண்டிப்பாக இன்று நாள் உன் கணவர் வருவார். இந்த 9 வருஷ காலமாக என் கல்யாண முகத்தை கூட நான் ஏறெடுத்து பார்க்கவில்லை. பார்த்தது கிடையாது. 9 வருஷமா வராத மன்னவராகப்பட்டவர் இன்னைக்கு உன் வார்த்தை கேட்டா வருவாரா? கண்ணே, அம்மா எனக்குமே சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டால் கண்டிப்பாக வருவார். சரி கண்ணே, அங்கி வர மறுத்த சிவனார் சம்மானி. அந்த வரமளித்த சிவனார் கண்மணி கையிலே 48 நாள் வெண்மணி நீ கரமாத்து பூஜை செய்தால் அந்த காண்டி மகேஸ்வரர் வருகை செய்வான். இன்று நாளிலே பேர்பட்ட கையில பரம ஆண்டரக்கூடிய கையிலே பரமனை கோரி தவத்தை செய்தால் 48 நாட்களிலே கண்டிப்பாக அந்த பரமனாக விட்டவர் வம்சத்தில் பிறந்த அர்ஜுனன் கண்டிப்பாக ஓடி வருவான். வீட்டுக்காரர் வருவாரா? அது எப்படி நீங்க வருவாரா? அப்பா, தன்னுடைய வார்த்தைப்படி நான் 48 நாள் ஒரு மண்டலம் அந்த பரமனை கோரி நான் பூஜை செய்தால் என் பதியாக மன்னவர் வருவார். ஏன்னா பரமக்கடவுடைய அம்சத்தினால் பிறந்தவர் ஐவராஜாக்கள். அப்பேற்பட்ட அந்த பரமக்கடவுளை நோக்கி நான் 48 நாள் ஒரு மண்டல பூஜை செய்தால் சரிதான். இந்த 9 வருஷமா வராத மன்னவர் இன்னைக்கு வர போறாரா? 48 நாளுக்குள்ள கண்டிப்பாக வருவார். அப்படியே உன்னுடைய வார்த்தை கேட்டு நான் 48 நாள் அந்த பூஜை செய்கிறேன். அந்த பரமக்கடவுளுடைய அருளால் என் பதியாக மன்னவர் என்னுடைய அரண்மனைக்கு வந்தால் வரட்டும். அப்படி வரவில்லை என்றால் நான் சாட்சியம்னு சொல்ல முடியாது.
கணவருடைய ஆசையை நிறுத்தி நான் 4ஆம் மலையாளி. என் மகள் நான் சொல்ல வார்த்தையை வச்சு பூஜை செய்ய போகிறது. ஆனால் இதை நான் அப்படியே விட்டுவிட்டால் தற்போது அந்த அர்ஜுன் வராவிட்டால் என் மகளாக மட்டும் இறந்து விடும். காரணத்தினாலே நான் இப்போது என்னது ஐயனார் பற்றி ஐயனார் பற்றி 8 நாளும் அம்மன் ஐயன் சிவனா தந்தை முடிவதற்குள்ளாகவே இந்த நாகராஜன் எது நிறுவனம் என்றால் அந்த அஜிலாக வந்தவன் எங்கு இருந்தாலும் சரியே இந்த மேகலாகத்திற்கு வர வேண்டும். இவ்வாறு எங்கே அந்த தர்மத்தை உரையிற்கு இந்த நிருபத்தை தர்மனை அனுப்பு. ஐயா கோவிந்தமே இன்னும் அதே நல்ல நேரத்தில் இந்த மையம்பட்டு சேத்தத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அவர் அப்பா அவர் ஐயனார் என்று சொல்லக்கூடிய அப்பா அவர்கள் இது என் கம்பெனிக்காக 100 ரூபா வாரி வழங்கியிருக்கிறார். அப்பேற்பட்ட அவருடைய குடும்பத்திலே அந்த ஐயனாரப்பன் துணையிலிருந்து அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு குறைபாடும் வராமல் செல்லி வெப்ப சூடுகளாம் நெருமாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். மையப்பட்டு சேர்ந்து 3 பெருமக்கள் ஒன்றாக சேர்ந்து அறியாமற்குரிய ஆழ்கடை பக்கம் வேற வேற சேர்ந்து இந்த பவனுக்காக 1 ரூபா கொடுங்க. அப்பா சொன்ன மாதிரி நம்முடைய தந்தை பிரகாரம் அவர் சொன்ன வார்த்தை தவறாமல் செய்ய வேண்டும்.
என்னது? கணவர் வர வேண்டும் என்று ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக நாரி போனவாய ஓம் நமச்சிவாய நமக தூங்கிட்டு போறா ஓம் நமச்சிவாய நமக இப்படியாக அம்மனாகப்பட்டது கணவர் வர வேண்டும் என்று சிவபூஜை செய்யவும் அதான் நேரத்திலே இந்த நிர்வாகப்பட்டது அந்த அத்திரபுரம் இது உபராயப்பட்டம் செல்ல தர்மராஜப்பட்டது வர வைக்க வேண்டும் என்று இது அயோராஜர் நடப்பந்தான் ஆகிய